எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்டி சூடாயிட்டு நான் இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு விறகடுப்பில் தான் சமைக்கிறோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காமனாக எல்லாருமே விறகடுப்பில் தான் அதிகமாக சமைப்பாங்க. வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அது கூட பட்டை, லவங்கம், இந்த அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 தக்காளி, 4-5 பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நான் தக்காளி பழமும் அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையே லேட்டாக சேர்க்குறேன் அப்படின்னா நம்ம முன்னாடியே சேர்த்தனா இது சட்டியில் கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறேன் நான். சேர்த்து நம்ம இதை வந்து தக்காளி அரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் அரைக்கலை, நான் வந்து நைஸாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கிரேவியாக வைக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போ இது கூட மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துருக்கேன். இது கூட நான் வந்து சிக்கன் மசாலா தான் சேர்க்குறேன். முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன், கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நம்ம மூடி வைக்கலாம். இப்போ தண்ணியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் திக்காக வந்துடும். கிரேவிக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவி வச்சுருக்கிறதோட கொஞ்சமாக கசகசாவும் சோம்பும் எடுத்துருக்கேன். இதை சேர்த்து நம்ம அரைக்கணும். இதை அரைச்சிட்டு வரதுக்குள்ளேயே உங்களோட சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒன்றும் இல்லை, எங்கள் வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் வீடியோ சவுண்டு கேட்கல அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னும் நிறையா யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணிட்டு அது மாதிரி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எவ்வளோ அக்கறையோடு எனக்கு வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நமக்காகவும் 4 பேர் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். அவங்க கமெண்ட் பண்ண மாதிரியே நான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பார்க்குறேன். நான் யூடியூப்பில் போயிட்டு அது மாதிரி சர்ச் பண்ணி அந்த மாதிரி வீடியோ இன்னும் க்ரியேட்டிவாக எப்படி போடலாம் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோங்க. தேங்காய் அரைக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். தேங்காய் அரைச்சிட்டே உங்களோட சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டே நான் பேசிகிட்டே இன்றைக்கி நான் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட வீடியோவும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு லைக் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து என்ன வீடியோவில் குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதை நாங்கள் மாற்றிக்கிறதுக்கான முயற்சியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறோம். அது எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த நீட் பிரியா அப்படிங்கிற தோழி மட்டும் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இதை மாற்றி பண்ணுங்கள், இந்த சவுண்டு கொஞ்சம் கேட்கல, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க, அப்புறம் வீடியோவில் போயிட்டு நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட நான் எப்போவுமே காண்டாக்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு தோழி எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னமும் நாங்கள் நிறையா வீடியோக்கள் வந்து
போடுறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். இது எப்படி அப்படின்னா நாங்கள் வந்து வீடியோவுக்காக நாங்கள் குழம்பு வைக்கிறதோ இல்லை வீடியோவுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறதோ அப்படி கிடையாது. நாங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன சமைக்கிறோமோ எங்களுக்கு தேவையானது நாங்கள் எப்படி சமைக்கிறோமோ அது மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் காலையில் எப்போவுமே நாங்கள் வந்து சமைச்சாகணும். அவங்க எங்கள் வீட்டில் அவங்க வேலைக்கு போகிறதுனால அவங்களுக்கு நான் மதியம் சாப்பாடு கொடுத்துருவேன். அதனால எப்போவுமே காலையில் நாங்கள் ஏதாவது குழம்பு வைக்கிறது வந்து வழக்கம் தான். அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து குழம்பு வைக்கிற வீடியோவாக இருக்கட்டும், எதுவும் கூட்டு பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். புதுசாக வீடியோவுக்கு அப்படின்னு நான் புதுசாக இன்னும் எதையும் நான் ட்ரை பண்ணலை. இது மாதிரி எங்கேயாவது வெளியில் எங்கள் மாதிரி லீவு இருக்கும்போது தம்பியெல்லாம் வெளில போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வெளியில் போகணுங்கன்னா அதை ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இன்னமும் புது புது வீடியோக்கள் நிறையா போடுறதுக்கான முயற்சி பண்ணுறோம். நிறையா ஃப்ரெண்டு எனக்கு சொல்லியிருக்காங்க, நாங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் இன்னும் நல்லா வரணும், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் நிறைய தேங்க்ஸ் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். இன்னமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் என்ன அப்படின்னா வீடியோ பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அவங்களாம் என்னென்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு நான் இந்த மாதிரி 4 முட்டை எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி லைட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் மசாலாவெல்லாம் உள்ளே போகும் அப்படின்னு அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். திரும்ப நம்ம ஒரு வந்து மூடி வைப்போம். இருக்கட்டும், முட்டை போட்டிருக்கோம், மசாலாவெல்லாம் அதில் சேரட்டும். வச்சிருச்சுனாங்களா இப்போ வந்து இது கூட நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதில் வந்து கசகசாவும் சோம்பும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது அதோட நம்ம சேர்த்துக்கணும். தேங்காயை சேர்த்தோம் அப்படின்னா திக்காயிடும். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஒரு மூடி போட்டுட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியதுதான். ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. இந்த முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டேன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி ரெடி ஆகிட்டு நான் வைக்கும்போது தண்ணியாக இருந்ததில்ல, அதுக்கு பிறகு பாருங்கள் இப்போ நல்லா திக்காயிடுச்சு. நல்லா இருக்குது கிரேவி. இதை நம்ம வந்து சாதத்தோடு கஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் நான் இதை செஞ்சுருக்கேன். இதை நம்ம இறக்கிக்கலாம். சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன். நான் செஞ்ச முட்டை கிரேவி நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு வரணும். முட்டை கிரேவி எப்படி இருக்குது அப்படின்னு நான் செஞ்ச மாதிரியே முட்டை கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது